ஓகே, நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கான ஜிகே கொஷனுக்கான ஆன்சர் கீ தான் பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இதில் கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா துல்லியமாக இதில் ஆன்சர் கீ அப்படின்றது கொடுத்துருக்கேன். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், சூரியனை போன்ற விண்மீன்கள் அதிக அளவு ஆற்றலை ஒளி வெப்ப வடிவில் பார்த்திங்கன்னா உமிழ்கிறது. சூரியன் மற்றும் விண்மீன்களின் உள்ளடுக்கில் அணுக்கரு இணைவு அப்படின்றது நடக்குது. இந்த அதிக ஆற்றலுக்கு காரணம் பார்த்திங்கன்னா அதுதான். அப்போ இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா சரி. அடுத்து பாருங்க, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. பின்வரும் நோற்றில் எவ்வகை வினை அப்படின்னு கேட்குறாங்க. மாட்டு எஸ்டர் ஆக்குதல் அப்படின்றது தான் இந்த வினை. ஓகேவா? ரெண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பி. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, கிளையாறு ஒரு சிற்றோடை அல்லது ஆறானது முதன்மை ஆற்றுடன் ஒன்று சேருவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவறு. அதே மாதிரி துணையாறு முதன்மை ஆறானது அதன் கிடைப்பகுதியில் பல்கிளைகளாக பிரிந்து கடலில் கலைப்பது, இதுவும் தவறானது. அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா தவறாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள். இந்தியாவின் எந்த மாநிலத்தில் ரயில் போக்குவரத்து இல்லை அப்படின்னா சிக்கிம் சொல்லியிருக்காங்க. சிக்கிம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், நோவோ ஜோகோவிச் பார்த்தீங்க அப்படின்னா எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னா செர்பியா. அப்போது ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா பி இருக்குது. ரெண்டாவது ரஃபேல் நாடால் ஸ்பெயின். ஏ. அப்போ ஏ தான் இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்கள், சார்க்கோடைய தலைமையிடம் எது அப்படின்னு தெரியும், காத்மாண்டு. அப்போ பி ஆன்சரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலக வர்த்தக அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனிவாவில் இருக்குது. ஓகேவா? அப்போ பிடி ஏசி அதுதான் ஆன்சர். பி ஆன்சர். பிரிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஷாங்காய். உலக வங்கி பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, 7வது கொஸ்டின். மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க முடியும் இருக்கு இல்லையா, இது தவறு. மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுவதற்கு ஒருவர் இந்திய குடிமகனாக இருக்கணும், அது சரி. அப்போ 2 மட்டும் கரெக்டு. குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமையிலிருந்து காக்கிறதுக்கு உதவி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1098. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இருபால் மலர்களில் தன்மகர்ந்த சேர்க்கை நடைபெறுகிறது, கரெக்டு. ஆனால் குறைந்த எண்ணிக்கையிலான விதைகள் தான் அங்கே உருவாகும், இதுவும் ரைட்டு. ரெண்டுமே சரி. ராஜீவ்காந்தி தேசிய இளைஞர் மேம்பாட்டு நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள், 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமகன் வாக்களிக்கலாம். அப்படி வாக்களிக்கும் போது அவருக்கு ஜாதி மத பாலின பொருளாதாரம் ஓகேவா இது தடையாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 326 படி அவர் வாக்களிக்கலாம். 325 படி அவருக்கு ஜாதி மத இன பாகுபாடு காட்டக்கூடாது. ரெண்டுமே சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இயல்பான மனித கண்ணின் அண்மை 25 சென்டிமீட்டர். சேமை தொலைவு பார்த்தீங்கன்னா ஈரில்லா தொலைவு வரைக்கும் நம்ம பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ஒரு ஒளிக்கதிரானது வெற்றிடத்தில் ஒளிவிலகலின் 1.33 உடைய ஊடகத்திற்கு செல்லும் போது படுகோணத்தின் மதிப்பு 30 டிகிரி எனில் விலகு கோணம் என்னன்னு கேட்குறாங்க. 22.07 டிகிரி. அடுத்து பாருங்க, ஓகேவா, SP3 இருக்கு இல்லையா. ஓகே, இது பாருங்க, SP3 பார்த்தீங்க அப்படின்னா சி நான்முகி அப்படின்னு சொல்லுவாங்க. SP2 தலக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. TSP2 பார்த்தீங்க அப்படின்னா சதுரத்தலம். D2 SP3 பார்த்தீங்கன்னா எண்முகி. ஓகேவா? இதுக்கு டி ஆன்சரு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறான இணை. ஓகேவா? இதில் பிரம்மன்வேலி காற்றாலை இருக்கு இல்லையா, அது மகாராஷ்டிரா, இங்கே குஜராத்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. அதே மாதிரி இது பாருங்க, எந்த ஒன்று நல்லியல்பு கரைசலுக்கு சரியாக பொருந்துகிறது அப்படின்னா டெல்டா H = 0 கரைத்தல், டெல்டா V ஓகேவா = 0, இதுதான் கரெக்டு. அடுத்து பாருங்க, காகித உற்பத்தியில் தமிழ்நாடு 2024ஆம் ஆண்டில் 2வது இடம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆக்சுவலி 4 அல்லது 5ல் இருக்கோம். மகாராஷ்டிரா பார்த்தீங்க அப்படின்னா 2024 முதலிடத்தில் இருக்காங்க. காரணம் என்னன்னா மகாராஷ்டிராவில் 63 ஆலைகள் இருக்குது. 18% பார்த்தீங்கன்னா அங்கே தான் இந்த காகித உற்பத்தி அப்படின்றது நடைபெறுது. அப்போ 2 மட்டும்தாங்க சரி. 2 மட்டும்தான் சரி. அடுத்து பாருங்க, மார்கஸின் எந்த படைப்பு உழைக்கும் வர்க்கத்தின் வேத காமம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இது மூலதானம்ங்க. தாஸ் கேபிட்டல் இருக்கு இல்லையா, இதுதான் இதுக்கு சரியான ஆன்சர். இந்தியா பரப்பளவில் 7வது பெரிய நாடு. அடுத்து பாருங்க, 1 லிட்டர் கரைப்பானில் கரைந்துள்ள கரைபொருளின் மோல்களின் எண்ணிக்கை மோலாலிட்டி இருக்கு இல்லையா, அது மோலாரிட்டி. பட் இவங்க மோலாலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி இதுக்கு ரெண்டுமே சரிதான். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோலாரிட்டி அப்படின்றது கரெக்டு. இவங்க மோலாலிட்டின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துலையுமே கொடுத்துருக்காங்க. மனித பல்லுடைய சூத்திரம் பார்த்தீங்கன்னா இங்கே வெட்டுப்பல்லு 2, கோரப்பல்லு 1, முன்கடவாய் 2, பின்கடவாய் 3. ஓகேவா? 2123 டிவைடட் பை 2123 இன்ட்டு 2, இதுதான் கரெக்டு. ஏ தான் கரெக்டு. அடுத்து பாருங்க, உயர் நீதிமன்றத்திற்கு நீதி பேராணை வழங்கக்கூடியது ஆர்டிகல் 226.
இந்திய அரசின் வெஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் தாக்குதலை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டின் கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு முக்கியமான மலைத்தொடர் வந்து கல்வராயன். ஏழைகளின் ஊட்டி வந்து ஏற்காடு. இது எங்க இருக்குன்னா சேர்வராயன் மலைத்தொடரில் இருக்கு. அப்போ ஒன்று மட்டும் சரி. அடுத்து பாருங்க, அல்னிகோ உள்ள தனிமம் என்னன்னு கேட்குறாங்க. ஏஎல் வந்து அலுமினியம், எண்ணெய் வந்து நிக்கல், CO வந்து பார்த்தீங்கன்னா கோபால்டு. குறிப்பிட்ட பரப்பிற்கு செங்குத்தாக செல்லும் காந்தப்புல கோடுகளின் எண்ணிக்கை காந்தப்பாயம். இது கரெக்டு. காந்தப்பாயத்தினுடைய SI அலகு வந்து பார்த்தீங்கன்னா வெஃபரு, CGS அலகு வந்து மேக்ஸ்வெல்லுங்க. இப்போ ஒன்று மட்டும்தான் சரி. அடுத்து பாருங்க, முண்டந்துறை மற்றும் களக்காடு வனவிலங்கு சரணாலயம் வந்து திருநெல்வேலி. ஓகேவா. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் வந்து ஈரோடுங்க. ஓகேவா. வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் வந்து ஈரோடு. அது தவறாக கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு ஒன்று மட்டும் சரி. அடுத்து பாருங்க, தவறான இணை உயிரி பூச்சிக்கொல்லி. ஓகேவா. அது வந்து பார்த்தீங்கன்னா கிரைசோபா சிட்ரினம் இருக்கு இல்லையா, அதுதான் தவறு. அடுத்து பாருங்க, ஆட்சித்துறையை பொறுத்த வரைக்கும் அயல்நாடுகளுக்கான உறவுகளை கையாளுதல். சட்டத்துறையை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட மாநில சட்டங்கள் மீது முழுமையான மறுதளிப்பு அதிகாரம். நிதித்துறை பொறுத்த வரைக்கும் நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்தல். நெருக்கடி கால அதிகாரம் குடியரசுத் தலைவர். பி தான் இதுக்கு ஆன்சர். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஓகேவா சமநீதி கண்ட சோழனுடைய சிலை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆக்சுவலி அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா மனுநீதி சோழனுடைய சிலை. அடுத்து பாருங்க, இந்தியாவின் 2வது ராக்கெட் ஏவுதளம் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் வந்து அமைய இருக்கு. ஆஸ்திரேலியாவில் உள்ள மிதவெப்ப மண்டல புல்வெளி எது அப்படின்னா டெலன்ஸு. அடுத்து பாருங்க, இந்த கொஸ்டின் ஒன்று கொடுத்துருக்காங்களே, கீழ் முனையிலிருந்து 90 சென்டிமீட்டர் தூரத்தில் கைப்பிடி கொண்டதொன்று 40 நியூட்டன் விசை கொண்டு திறக்கப்படுகிறது. அப்போ இதோடைய திருப்பு திறன் என்னன்னு கேட்குறாங்களே, இது எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா, மாஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸு. ஓகேவா, இந்த 90 இருக்கு இல்லையா சென்டிமீட்டர், அதை 100ஆல் டிவைட் பண்ணி 0.9 மீட்டர் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த 40 இருக்கு இல்லையா, 40 நியூட்டனையும் 0.9 மீட்டர் அந்த டிஸ்டன்ஸையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 36 நியூட்டன் கிடைக்கும். இது 36 நியூட்டன் மீட்டர் தான் கரெக்டு. இங்கே பாருங்க, 2 அணு ஆர்பிட்டால்கள் அச்சின் வழியே நேர்கோட்டில் பொருந்தும் போது உருவாகும் பிணைப்பு வந்து சிக்மா பிணைப்பு. ஓகேவா, சிக்மா பிணைப்பு இருக்கு இல்லையா, அப்போ இங்கே பாருங்க, சிக்மா சக பிணைப்பை விட பை பிணைப்பு வலிமையானது. இது ரெண்டுமே கரெக்டு. அடுத்து பாருங்க, இங்க பாருங்க, இதுல யார்டாங் இருக்கு இல்லையா, அது காற்றின் அரித்தல் செயலால் நடைபெறும். இங்க பனியாறு படிய வைத்தல் இருக்கு இல்லையா, இதுதான் தவறு. அடுத்து பாருங்க, எரிபொருள்னாவே உங்களுக்கு தெரியும், யுரேனியம் தான் நம்ம பயன்படுத்துவோம். தனிப்பான் வந்து பார்த்தீங்கன்னா கனநீர். அப்போ பாருங்க, பி தான் இதுக்கு வந்து ஆன்சரு. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் சட்டமேலவை 1986 ஒழிக்கப்பட்டது, எம்ஜிஆர் காலகட்டத்தில். அடுத்து பாருங்க, செயற்கை சூழ்நிலை மண்டலம் வந்து நெல், நீர்வாழ் காட்சியகம் மீன், நிலவாழ் காட்சியகம் வந்து கட்டுப்படுத்தப்பட்ட சூழல், இயற்கை சூழ்நிலை மண்டலம் 6ங்க. அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, பொதுத்துறை அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வருவதில்லை, நேரடி கட்டுப்பாட்டில் தான் வருது. பொதுத்துறையானது தனிப்பட்ட நபர்கள் அல்லது குழுவினால் லாப நோக்கத்தால் நடத்தப்படுது. இப்போ இது தவறு. அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடியது, லாப நோக்கம் உடையது. ஓகேவா. அப்போ இங்கே பாருங்க, ரெண்டுமே இங்கே வந்து தவறாக கொடுத்துருக்காங்க. T4 பாக்டீரியா பேஜில் காணப்படும் நியூக்ளிக் அமிலம் DNA. ஓகேவா, DNA அமிலம் தான் இருக்கு. அதில் கண்ணின் எப்பகுதி கண்பாவையின் உள்ளே நுழையும் ஒளிக்கதிர்களின் அளவை கட்டுப்படுத்துதுன்னா ஐரிஷ் வந்து தான் ஒளிக்கதிரோடைய அளவு வந்து கட்டுப்படுத்தும். அடுத்து பாருங்க, கிலோமீட்டர் அப்படின்னா 10⁻³ மீட்டரு. அப்போ பாருங்க, இதுக்கு வந்து பி தான் ஆன்சரு. அடுத்து பாருங்க, எந்த ஆண்டு கூச்சாட்சி நீதிமன்றம் வந்து தொடங்கப்பட்டதுன்னா 1937 அக்டோபர் 1. ஓகேவா. 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி 1937 கூட்டாட்சி நீதிமன்றம் நிறுவப்பட்டது. நீலக்கோடு என்பது எந்த நாடை பிரிக்குது அப்படின்னா இஸ்ரேல் லெபனானுடைய பார்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீலக்கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, கடகரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்பமண்டலம். ஓகேவா. அடுத்து பாருங்க, ராமேஸ்வரனா நமக்கு தெரியும் எங்க இருக்கு, தமிழ்நாடு. அதே மாதிரி வாரணாசி உத்தரப்பிரதேஷ், ஜெயின் பிரான்சஸ் தேவாலயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவா, அமிர்தசரஸ் வந்து பஞ்சாப். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி. இங்கே பாருங்கள், வீடுகளுக்கான ஏசி விநியோகத்தின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸும் மின்னழுத்தம் 230 வோல்ட்டும் இருக்குங்க. ஏ ஆன்சரு. அடுத்து பாருங்க, கார்பன் நேர் அயனிகளின் சரியான ஒப்பீட்டு நிலைப்புத்தன்மை வரிசை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சி தான் ஆன்சர்.
அடுத்து பாருங்க, வவ்வால்கள் குகையில் வாழும் பறவைகள்னு இருக்கு இல்லையா, இது வந்து பாலூட்டி, பட் இவங்க பறவைகள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டவுட், ஏன்னா இது வந்து ரெண்டு வந்து கரெக்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பாலூட்டின்னு கொடுக்கணும், பட் இவங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ரெண்டு மட்டும் சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மரத்துண்டு நீரில் மிதக்கிறது, காரணம் மரத்துண்டினுடைய அடர்த்தி நீரின் அடர்த்தியை விட குறைவு. ஓகேவா, அப்போ அதனால தான் அது மிதக்குது. அப்போ ரெண்டுமே இது கரெக்டு. அடுத்து பாருங்க, இந்தியாவில் திட்ட ஆணையம் 1950 மார்ச்சில் உருவாக்கப்பட்டது. அதற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது தான் நிதி ஆயோக்கு. ரெண்டுமே சரியாக கொடுத்துருக்காங்க. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 74.04%. ஆனால் இங்கே கொடுக்கல, நம்ம 75% கொடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, சிவப்பு தரவு புத்தகம் வந்து பாதுகாப்பு. ஏமன் பட்டாம்பூச்சி மேற்கு தொடர்ச்சி மலையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த இடத்துல பாருங்க, அழியும் தருவாயில் உள்ள விலங்குன்னு இருக்கா, அழிந்து போன இனம் தான் இது டைனோசர். அப்போ இதுதான் தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றில் தசைவலி மற்றும் சுளுக்கு ஆகியவற்றை சரி செய்ய அகச்சிவப்பு கதிர்கள் பயன்படுகிறது. ஏன்னா அதனுடைய கதிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திசுக்களே என்ன பண்ணும், தாக்கும். அப்போ அகச்சிவப்பு கதிர்கள். அடுத்து பாருங்க, திட்ட ஆணையம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்தார். நிதி ஆயோக் வந்து நரேந்திர மோடி. பசுமை புரட்சி MS சுவாமிநாதன். வெண்மை புரட்சி வர்கீஸ் குரியன். ஏதான் ஆன்சரு. அடுத்து பாருங்க, நிரப்பு நார்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலவம் பஞ்சு. ஓகேவா, இலை நார்கள் வந்து காற்றாலை. நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கு. உரிமட்டை நார் வந்து தேங்காய். அப்போ சி வந்து இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்க, கணினி விசைப்பலகையில் உள்ள பட்டன்கள் டேஷால் ஆனவை, மின்காப்புடன் கூடிய மின்தேக்கி. அடுத்து பாருங்க, விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டினாலு. விட்டமின் B1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயமீனு. விட்டமின் சி வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கார்பிக் அமிலம். இ வந்து பார்த்தீங்கன்னா டோகப்பராலு. அப்போ சி வந்து இதுக்கு ஆன்சர். அடுத்து பாருங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 நடைபெற்றது. திமுக 1949 உருவாக்கப்பட்டது. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. நீதி கட்சி 1917. அப்போ பி வந்து இதுக்கு ஆன்சர். அடுத்து 2014 ஆண்டு 50வது G20 உச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னா இத்தாலி. உலகில் முதலில் புவி மாதிரியை உருவாக்கியவர்கள் என்ன, கிரேக்கர்கள். எப்போ அப்படின்னா கிமு 150 உருவாக்கியிருக்காங்க. அடுத்து பாருங்க, கார்பன் கிரெடிட் என்ற கருத்தாக்கம் எங்கே ஏற்படுத்தப்பட்டதுன்னா கியோட்டோ உடன்படிக்கை 1997 ஜப்பானில். அங்கே தான் இந்த கருத்தாக்கம் வந்து உருவாக்கப்பட்டது. பின்வருவனற்றில் எச்சேர்மம் அதிக சகப்பிணைப்பு தன்மை கொண்டு இருக்கிறது அப்படின்னா NaCl, சோடியம் குளோரைட். அடுத்து பாருங்க, வெப்பநிலையினுடைய SI அலகு வந்து பார்த்தீங்கன்னா கெல்வினு. ஓகேவா, வெப்ப ஏற்பு திறன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா JK-1. தன்வெப்ப ஏற்பு திறன் JK-1 K-1. அப்போ வந்து இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. ஈரோட்டில் வந்து மஞ்சளுக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. நாடாளுமன்ற குழுக்களில் நிரந்தரமான குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதிக்குழு. ஓகேவா, இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் என்னை பொறுத்த வரைக்கும் நிதிக்குழு தான் இது. இந்த கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் டவுட்டு. தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள எந்த நகரம் குட்டி இங்கிலாந்துன்னு கேட்குறாங்க. தளி. காரணம் என்னன்னா குளிர்ச்சியான காலநிலை வந்து அங்கே நிலவுது. தளி தான் அதுக்கு ஆன்சரு. தவறான இணையை கண்டறிக. மஞ்சக்காமாலை வந்து பார்த்தீங்கன்னா எபிடைட்டிஸ் வைரஸால் ஏற்படும். இங்கே வந்து வரிசொல்லா ஹோஸ்டர்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. இந்தியாவின் தானிய களஞ்சியம் கேட்டால் பஞ்சாப். இந்தியாவுடைய தானிய களஞ்சியம் வந்து பஞ்சாப்பு. சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஆசியாவின் டெட்ராய்டு. ராணிப்பேட்டையில் தோல். சிவகாசி குட்டி ஜப்பானு. கோயம்புத்தூர் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம். அப்போ சி வந்து ஆன்சர். 71 பாருங்க, குதிரை குழம்பு ஏரி ஆறுகளால் உருவாக்கப்படுது. உறிஞ்சும் துளைகள் வந்து நிலத்தடி நீர். சார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பனியாறுகள். பர்கான் வந்து காற்றுகள். அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி ஆன்சர். அடுத்து பாருங்க, நீர்க்கரசலில் அமீன்களுடைய காரவரிசை கேட்குறாங்க. இதுக்கு சி வந்து ஆன்சர். அடுத்து பாருங்க, கன்கா தேசிய பூங்கா எங்கன்னா மத்திய பிரதேசம். இங்கே ராஜஸ்தான் கொடுத்துருக்காங்க, அதுதான் தவறானது. பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடு ஜூன் பாப்டிஸ்ட் லாமார்க் வந்து வெளியிட்டிருப்பாரு. அடுத்து பாருங்க, உபரி சக்தி என்பது உத்தம அளவு உற்பத்திக்கு உண்மையான உற்பத்திக்கும் உள்ள வேறுபாடு. நிறைவு போட்டியின் உபரித்திறன் இல்லை. இது ரெண்டுமே சரி. சி தான் ஆன்சரு. பின்வருவனற்றுள் மக்கும் பலப்படிக்கு உதாரணம் எது அப்படின்னா PHP, பாலி ஹைட்ராக்சிட் பியூட்ரேட். இதுதான் சரியான ஆன்சர். விண்மீன்களில் ஆற்றல் உருவாவதற்கு காரணம் அணுக்கரு இணைவு. அடுத்து பாருங்க, எது தீப்பாறைகளின் பண்பு அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. உயிரின படிம பொருட்கள் உள்ளன. ஏன்னா தீப்பாறைகள் வந்து எரிமலை குழம்புகளால் உருவாக்கப்படுது. அப்போ அங்கே படிவு, உயிரின படிமம் கிடையாது. அடுத்து பாருங்க, வெப்ப குறைவு வீதம் 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும். 2024 ஆண்டிற்கான
ராஸ்மஸ் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா அமிதவ் கோஷுக்கு வழங்கப்பட்டது. ஓகே, இது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இதில் வந்து ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஓகேவா, இது செக் பண்ணிக்கோங்க.